செய்ய போறோம்னா சப்பாத்தி நூடுல்ஸ். அதுக்கு தேவையான மாவும் எண்ணெயும் பாத்துக்கோங்க. சப்பாத்தி பேச தண்ணி அது வந்து சப்பாத்தி செய்ய அப்படியே மாவு சுட்டுக்கட்ட உருட்டுறதுக்கு. இப்ப நாங்க ரெடி பண்ண போறோம். சப்பாத்தி மாவுல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் தேவையான அளவு. இப்ப பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு அக்காதானே விறகுலாம் உடச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்க எத்தனை விறகு உடைச்சா அந்த அக்காலாம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. பாருங்க இந்த மாதிரி கையில் முள்ளு குத்த குத்த உடைக்கிறோம். இங்கே பாருங்க பாருங்க அந்த அடுப்பு தானே தான் இப்போ செய்ய போகிறோம். என்ன சட்டினா இப்போ நூடுல்ஸ் பண்ணுறோம். தெரியுண்டா அப்பதான் நம்ம பொடி எடுத்துருக்கோம். தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கிட்டோம். இப்போ லைட்டாக எண்ணெயை ஊற்றி ஊற வைக்க வேண்டியதான். இது போதும், இவ்வளவு போதும். போதுமான அளவு போட்டுட்டு நல்லா அப்படி போட்டு நல்லா வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம உருட்டுறப்ப கையில் பிசு பிசுன்னு இருக்காது. தட்டியாச்சு, நல்லா பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சிட வேண்டியதான். வச்சுக்கிட்டு அடுப்பை வச்சாச்சு. இப்போ பஸ்ட்டு கழுவிட்டு வருவோம் வாங்க. இப்போ அடுப்பு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து எண்ணெய் சட்டி வச்சிடலாம். அடுப்பை கொஞ்சம் நேரம் நல்லா எரிய விடுங்க. எந்த சட்டி காஞ்சோடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஜெட்டு மேலேருந்து சவுண்டை பாருங்க எப்படி இது போதும். உருட்ட பாருங்க. உருட்டி அதை நறுக்கி போட போறோம். உருட்ட போறோம். நல்லா வச்சுக்கலாம். ஊற வச்ச மாவு வச்சாச்சு பாருங்க. இப்போ உருட்டுவோம். சப்பாத்தி மாவு உருட்டியாச்சு. அடுத்து கட் பண்ணிக்கணும். இதுலலாம் கொஞ்சமா மாவு போட்டு இது பண்ணிக்கலாம். மாவுல போட்டுருங்க. நல்லா பரட்டிக்கலாம். பண்ண எதிர மாவு லைட்டாக தூவி விட்டுக்கலாம். இப்போ நைஸா உருட்டிக்கலாம். ரொம்ப என்னது பட்டு விட்டு இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணலாம். தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்படி விரிச்சு வச்சுக்கலாம். நல்லா விரிச்சு வச்சுக்கலாம். அப்படியே போய் லொகேஷன்ல அப்படியே எடுத்துறாங்க. அது கட்டி நாங்கள் 10 முடிச்சுடுறோம். ஃபேவரட் போய் தின்னு ஜெட்டு காய
ரெடி ஆயிட்டு நல்லா கட் பண்ணிட்டோம். போட்டுக்கலாம். நானே பார்த்தேன். எல்லாரும் போடாதீங்க. எல்லாம் அந்த மூவியை கொஞ்சம் எடுத்து பாருங்க. சூப்பரா இருக்கும். ரொம்ப போடாதீங்க. பொறுமையா போடுறீங்க. நாங்க செஞ்சமாவே என்ன எவ்வளவு வேற ஊதுருமா உடைச்சேன் எங்க காணும். அந்த அக்கா தான் எரிச்சாங்க. எரிச்சியா சாம்பார் தான் கொஞ்சம் போய் உடப்போ தெரியாது. வா உடைப்போம். நாங்கள் செய்யறதுக்கு லேட் ஆகுது. அடுப்பு பட்டியே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. பிள்ளைங்க இப்போதான் கட் பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த மாவெல்லாம். அது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெயில் அடிக்கிறது லெவல் வந்தால் நல்லாயிருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரெடி ஆகிட்டுன்னு. வெயில் அடிச்சதுனால நாங்கள் வீட்டில் போய் ரெடி பண்ணோம். வெங்காய தக்காளி அரிஞ்சு கொஞ்சம் எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த கொதிய வச்சதோட நல்லா கலரி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டதுக்கப்புறமால டிசைனுக்காக இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுட்டு இப்படி ரெடி ஆகிடும். பார்த்துக்கோங்க, செஞ்சு பாருங்கள். பாருங்க இப்படி ரெடி ஆகிட்டுன்னு. இதான் சப்பாத்தி மாவுல நூடுல்ஸ். பாருங்க எப்படி இருக்குன்னு. இதான் சப்பாத்தி நூடுல்ஸ். செஞ்சு பாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுடும்ப பயிர் வர எப்படி இருக்கும் சொல்லு. சூப்பரா இருக்கு மக்களே. சூப்பரா என் அக்கா செஞ்சிருக்காங்க. வெங்காயோட சாப்பிட அன்னைக்கு செஞ்சோட இது சூப்பரா இருக்கும் மக்களே. தொடர்ந்து நீங்க வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இல்ல, தொடர்ந்து வீடியோ பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்கன்னா அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும்.